கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒரு கருகலான வசன பகுதியை நாம் படிச்சுட்டு இருக்கோம். அதில் என்னென்ன விஷயங்களை பார்க்குறோன்றது மிக முக்கியமானது. ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு அதில் மிகவும் குழம்பி தவிக்கிற ஒன்று தான் எருசலேமின் அழிவு. அதை பற்றி மார்க்க பிரிவினைகளிலே பெரிதாக பேசவே மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால் கூட பார்த்தேன், ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ரொம்ப இந்த உலகத்தின் முடிவு பற்றியெல்லாம் ரொம்ப பேசுவார். அதாவது எருசலேமிலே பலிபீடங்கள் எல்லாம் கட்டி தயாராக இருக்கிறது, பலி கொடுக்க போகிறார்கள், இதோ உலகத்தின் முடிவு வந்துவிட்டது, வெகு சீக்கிரத்தில் அடையாளங்கள் இதுதான் அப்படின்னு பேசுகிறார். அதை ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு மலைத்து போகிறாங்க. ஆஹா, ரொம்ப எவிடன்ஸ்லாம் கொடுக்குறாரு, இந்த மாதிரியான உலக அழிவுக்கான அடையாளங்கள் எல்லாம் எடுத்து நல்லா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் மிக கவனமாக கேட்டு பகுத்து புரிந்து கொண்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வேத புரட்டுகளுக்கும் அதிர்ச்சியூட்டும் ஆச்சரிய தகவல்களுக்கும் அது சரியா இல்லையா என்பதை புரிந்து நாம் சரியாக நடக்க முடியும். இப்போ பாருங்கள், 24ஆம் அதிகாரம் மத்தேயு 15 முதல். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கு பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். யூதேயாவில் உள்ளவர்கள் ஒரு இடம் சொல்லப்பட்டது. அடுத்தது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, அதில் ஜனங்கள் தப்பிக்கணும், உயிர் பிழைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இங்கே விளக்குறார். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலம் அல்லது மழைக்காலமாக இருக்க வேண்டாம். ஏன்னா கர்ப்பிணியானவர்களோ பால் கொடுக்கும் அந்த தாய்மார்களோ ஓடிப்போவது ரொம்ப கஷ்டமான விஷயம். பொதுவான மக்கள் மழை நாளிலே வேகமாக ஓட முடியாது, தப்பிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வேண்டிக்கங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஓய்வு நாளிலாவது, வார்த்தையை கவனிச்சிங்களா? உலகத்தின் முடிவாக இருக்கிறதா இருந்தால் ஓய்வு நாள் என்பது அதை ஒட்டி இருக்க போகிறதில்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் கீழே ஓய்வு நாள் என்பது இருக்க போகிறதே கிடையாது. வாரத்தில் முதல் நாள் தானே நாம் தேவனை தொழுது கொள்ளும் நாளாக மாறி இருக்கு. ஆனால் ஓய்வு நாள் என்பது இருக்கும் காலத்தில், அதை அனுசரித்து கொண்டிருக்கும் யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்க போகிறது. இது ரொம்ப கவனமாக பார்த்தா நிச்சயமாக சுலபமாகவே புரிஞ்சிக்கலாம். கிறிஸ்துவுக்கு பிறகு 60வது வருஷம் போல 3 ஆண்டுகள் எருசலேமானது முற்றுகை போடப்பட்டது. எருசலேம் அழித்து விடும்படிக்கு, தேவாலயம் அழித்து விடும்படிக்கு மிகப்பெரிய ஒரு போர் மூண்டது. ஏன்னா ரோமர்கள் யூதர்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. எல்லாமே காலத்தின் கட்டாயம். ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதனுடைய நிறைவேற்றம் எல்லாமே நடக்கணும். உரிய காலத்தில் தேவன் இதையெல்லாம் வாய்க்க செய்வார். 60வது வருஷத்தில் தான் அந்த மாதிரி ஒரு 3 ஆண்டு காலம் முற்றுகை போடப்பட்டது. வரலாற்று குறிப்பின்படி பார்த்தா 70வது வருஷம் கிறிஸ்துவுக்கு பின்னால் எருசலேம் அழிக்கப்பட்டது, தேவாலயம் அழிக்கப்பட்டது. கல்லின் மேல் கல் இராதபடிக்கு. ஏன் தெரியுங்களா? அந்த கல் நடுவில், ஏன் அப்படின்னா அந்த கற்களுக்கு இடையிலே தங்க தகடுகள் வைத்திருப்பதாகவும் அந்த கற்களின் உட்புறமாக தங்க தகடு வேயப்பட்டதாகவும் வரலாறு சொல்லுகிறது. சாலமன் காலத்திலேயே பொன்னையும் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ அதையெல்லாம் எடுக்கணும், கொள்ளையடிக்கணும் அப்படின்றவங்க நிச்சயமாக ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து தானே போடுவாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது,
ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனார்கள், ஆயிரக்கணக்கான பேர் வெட்டப்பட்டு போனார்கள், எரிந்தது, அப்பொழுது தங்கம் உருகியது. எல்லாமே ரொம்ப நம்பத்தகுந்த வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. ஜோசிபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் அதை ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அவரை போலவே ரோம அரசாங்க வரலாற்றை எழுதினவர்களும் பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26, 27. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இந்த தானியேல் தீர்க்க தரிசனம் எருசலேமின் அழிவை பற்றியும் தேவாலயத்தின் முடிவை பற்றியும் அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் பலி முதற்கொண்டு நிறுத்தப்படும் என்பதை பற்றியும் முன்னுரைக்கப்பட்டது. அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு பிறகு 70வது ஆண்டிலே நடந்தது. அதுக்கு முன்னால் இந்த 60வது வருஷம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் தான் மக்கபேயர்கள் அப்படின்ற ஒரு மக்கள் எருசலேமுக்கு விரோதமாக, யூத மக்களுக்கு விரோதமாக போர் புரிந்தார்கள். வரலாற்று குறிப்பு தான். ஆனால் இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, கத்தோலிக்கர் தங்களுடைய வேத புத்தகத்தின் இறுதி பாகத்தில் இந்த 14 தள்ளப்பட்ட ஆகமம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் அவங்க வச்சுருக்காங்க அந்த மக்கபேயருடைய போர்கள், சிலுவை போர்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தானியேல் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். தானியேல். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இவைகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் எருசலேமின் அழிவு மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அது அப்படியே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்குள்ளே எருசலேமின் அழிவை பற்றி சொல்லும் பொழுது பாழாக்கும் அருவருப்பு என்று சொன்னார். எருசலேமின் பேரழிவை முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக சொன்னதை இங்கே மேற்கோள் காட்டினார். அப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நேரடியாக எருசலேம் இந்த பாருங்க அழிந்தது அப்படின்னு நமக்கு வசனத்தில் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்பதும் முன்னுரிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில். அது நிறைவேறியது. இந்த விஷயத்தை பேசும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆரம்பிக்கிறார்னு பாருங்க. 24ஆம் அதிகாரம் மத்தேயு 15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது பாழாக்குகிற அருவருப்பு, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த தேவாலயமானது முற்றிலும் அழிக்கப்படுகிறது, அன்றாடக பலிகள் நிறுத்தப்படுகிறது. அதனால தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க எருசலேம் தேவாலயத்தோட சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன பகுதி மட்டும் மீதி இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த செவுத்தை முட்டிக்கிட்டு இன்னைக்கும் யூதர்களாக இருக்கும் கொஞ்சம் பேர் மேசியா வரப்போகிறார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேசியா இன்னும் வரலன்றாங்க, இனிமேல் தான் வரப்போகிறார்ன்றாங்க. அடுத்தது ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு அங்கே பலியிடப்பட வேண்டும், எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும் ட்ரம்ப் கூட சொன்னார். இன்றைக்கு மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை இங்கும் அங்குமாக எடுத்துக்கிட்டு பகுத்து படிக்காமலும் பகுத்து உணராமலும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தோணுகிற மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்தவத்தில் பல ஆயிரம் பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டு அவங்க திரளான கூட்டத்தை தங்களுக்கு சேர்த்து கொள்ள இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, அவங்க உலகத்தில் ஒரு வியாபாரம் அல்லது ஒரு வணிகம் போல் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தமிழகத்தில் கூட பல 100 பேர் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நாமும் கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளதை நல்ல கவனிச்சோம்னா, உற்று கவனிச்சோம்னா நிச்சயமாக விளங்கிடும். 24ஆம் அதிகாரம் 21, 22 மத்தேயு. ஏனெனில் உலகமுண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ
அந்த நாட்கள் குறைக்கப்படும். 70வது வருஷத்தில் தீத்துராயன் காலத்தில் எருசலேமானது அழிக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. முற்றுகை போடப்பட்ட அந்த ஆண்டுகள் பண்டிகை காலத்தில் அந்த முற்றுகை போடப்பட்டதாம். மிகப்பெரிய நெருக்கடி. ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள், சொன்ன மாதிரி ஓடி போனார்கள். தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு எருசலேமை விட்டு ஓடி போகும்படியாக பலர் முயற்சி செய்திருக்காங்க. ரோமர்கள் பல ஆயிரம் பேரை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்களாம். எருசலேம் தேவாலயத்தில் கொல்லப்பட்டவர்களின் இரத்தமானது சில அடிகள் உயரமாக அந்த அளவுக்கு நிரம்பி இருந்ததாம். சொல்லுவாங்க, ஒரு குதிரை நின்றுதுன்னு சொன்னால் அதனுடைய மூக்கு அளவுக்கு அந்த இரத்தம் எருசலேம் தேவாலயத்திலே நிறைந்திருந்தது. அந்த அளவுக்கு பாழாக்கும் அருவருப்பும் மகா பெரிய வேதனையும் உபத்திரவும் அதற்கு முன் அதற்கு பின் நடக்கவே இல்லை, நடக்காதுன்ற அளவுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். ஏனோ இப்படி ஒரு பேரழிவை அந்த பழைய உடன்படிக்கையின் முடிவுக்காக ஆண்டவர் அங்கே செய்தார். மத்தேயு 24:23 படிப்போம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏனெனில் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இந்த கடைசியாக படித்த இந்த வசனத்தை படித்த உடனே மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் அப்படின்ன உடனே, ஓ, 2வது வருகையை பற்றி பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் இவ்வளோ அடையாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்க தோணும். இதில் தான் நாம் கொஞ்சம் கவனமாக அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்ட வருகை என்பது என்னவா இருக்கும், ஏன் மனுஷகுமாரனுடைய வருகை என்று எருசலேமின் அழிவை ஒட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 13:1 ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம் 9 இதோ தேசத்தை பாழாக்குகிற அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். இந்த வசன பகுதியானது பாபிலோனோட வீழ்ச்சியை பற்றி பேசுகிறது. அங்கே பாருங்க, எடுத்த உடனே பாபிலோன் மேல் ஏசாயா வரக்கண்டேன். அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா, பாபிலோன வீழ்ச்சியை சொல்லும் பொழுது அந்த வருகை என்பது சொல்லப்படுகிறது. இது ஞாபகம் வச்சுக்குவோம். ஏசாயா 34:4-5 வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிருகிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிருகிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயமாய் செய்ய இறங்கும். இங்கே ஏதோமின் அழிவை பற்றி பேசுகிறார். அந்த நியாய தீர்ப்பு, தண்டனை அல்லது அழிவு அதன் மேல் இறங்குகிறது, அதன் மேல் வருகிறது. எசேக்கியேல் 32:2 மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பிவிட்டாய். 7-8 உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அது நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன். சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வானஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது பார்வோனுடைய வீழ்ச்சியை பற்றி பாருங்க. பாபிலோனின் வீழ்ச்சி, தண்டனை அவர்கள் மேல் இறங்கியது. அடுத்தது ஏதோமின் வீழ்ச்சி, அங்கேயும் வானமண்டலமானது, நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன் இருளாகும் என்பதாக சொல்லப்பட்டது. அப்போ ஒரு ஆக்கினையை, ஒரு நியாய தீர்ப்பை பூமியில ஒரு பகுதியின் மீது சொல்லும் பொழுது
இப்படியான மொழி, இப்படியான சொல்லாடல் தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்குறோம். அதே போல எருசலேமின் அழிவை சொல்லும் பொழுதும் வானத்து நட்சத்திரம், சூரியன் இருளாகும், சந்திரன் எல்லாத்தையுமே தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 1 வசனம், எகிப்தின் பாரம் இதோ, கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார், அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். கவனிச்சிங்களா? கர்த்தர் மேகத்தின் மேல் ஏறி வருவார், எகிப்தின் மீது வருவார். அந்த எகிப்தினோட வீழ்ச்சிக்காக, அதனுடைய அழிவுக்காக. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்பதான ஒரு தொனி அங்கே நம்ம படித்தோம் இல்லையா? அது எருசலேமின் அழிவு அதன் மீது வருகிறது. இதோ கர்த்தர் வந்து அதை செய்கிறார் என்பதாக நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். என சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு எருசலேமின் அழிவுக்காக சொல்லப்பட்டது தான். உலகத்தின் முடிவுன்னு வரும்பொழுது அங்கே எப்படி இருக்குன்றத போய் பார்க்கும்போது இதுக்கு வித்தியாசத்தை நாம் புரிஞ்சிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதோடு நிறுத்துவோம், தொடர்ந்து கவனிப்போம். சில விஷயங்கள் நமக்கு புரியணும். அப்படி புரியலன்னா அமைதியாக மனதில் வைத்து ஏற்றுக்கொள்வோம். இன்னொன்றை போய் படிக்கும் பொழுது அங்கிருந்து இதற்கான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கலாம். எருசலேமினுடைய அழிவு, அந்த உபத்திரவம் முடிந்தவுடனே மொத்தமாக எல்லாம் அழிக்கப்படுகிறது. இதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். அடுத்தது 29வது வசனத்தில், அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே, அதாவது உபத்திரவம் யார் மேலே வருகிறது? ஜனங்கள் மேலே. அந்த எருசலேமில் இருக்கிற அந்த யூத ஜனங்கள் மேலே அந்த உபத்திரம் வருகிறது. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. 30வது வசனம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எருசலேமினுடைய அழிவுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நியாய தீர்ப்பு அதன் மேல் வருவதாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா உலகத்தின் முடிவை பற்றி படிக்கும்போது தான் இதை பற்றிய இன்னும் ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதை நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, இது அப்படியே 2ஆம் வருகை போல, உலகத்தின் முடிவு போல படித்த ஒன்று தோணும் தான். ஆனால் நம்ம எருசலேமின் அழிவை பற்றி தான் இப்போ சொன்னதாக படிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இதோ நாங்கள் கடைசி காலத்தில் இருப்பதாக நம்புகிறோம். இந்த உலகம் அழியப் போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது, ஆண்டவர் இயேசு 2ஆம் முறை வரப்போகிறார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். எருசலேமின் அழிவை பற்றி நாங்கள் படிக்கிறோம். அது உலகத்தின் முடிவு போல தோன்றுகிறதப்பா. ஆகிலும் அதை நாங்கள் பகுத்து உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அந்நிய போதனை, கள்ள போதனை, வேத புரட்டுகளுக்கு விலகி சத்தியத்திலே நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்து கொண்டு எங்கள் ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும். கேட்ட உம்முடைய மக்களுக்கு மன தெளிவு தாரும். புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள், மறைபொருள்கள் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க தாழ்மையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.